Hi friends, எல்லாருக்கும் மிகப்பெரிய வணக்கம். நான் உங்கள் சந்துரு பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்கணும்னா Redmi Note 7s மற்றும் ரெட்மியோட K20 ப்ரோவோட லான்ச்சிங் டேட் டீட்டெயில்ஸ் தெரிய வந்திருக்கு. இந்த ரெண்டையும் பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்னென்னா Redmi Note 7s 20 லான்ச் பண்ணுறதா சொல்லியிருந்தாங்க. கரெக்டாக 12 மணிக்கு பார்த்தீங்கன்னா எம்ஐ ஸ்டோரில் லைவ் ஆரம்பிச்சிச்சு. யூடியூப்பில் எல்லா வெப்சைட்லேயுமே பார்த்தீங்கன்னா Redmi Note 7s கூறிய லான்ச்சிங் நடந்து முடிச்சிருச்சு. மணி இப்போ கரெக்டாக பார்த்தீங்கன்னா மணி 12:55 ஆகுது. அதோட ஃபுல் டீட்டெயில்ஸு என்ன, அந்த உள்ள கேமரா 14 MP கேமரா கொண்டு வந்துட்டே இருக்காங்க, எவ்வளோ பட்ஜெட்ன்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஏற்கனவே நம்ம Redmi Note 7s எக்ஸ்பெக்டட் வீடியோ ஒன்று போட்டிருந்தோம். அதுக்கான லிங்க் கீழே இருக்குது. ஏன்னா ரொம்ப சிமிலராக தான் கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணோமோ அதுதான் அப்படியே வந்திருக்கு. அந்த வீடியோ யாராவது செக் பண்ணணும்னு ஆசைப்பட்டிங்கன்னா கீழே லிங்க் இருக்குது, அதை கிளிக் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி Redmi Note 7s அஃபிஷியலான கன்ஃபர்மேஷன் மெசேஜ் அஃபிஷியலாக வந்துருச்சு. அதுதான் என்னென்னு பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இது அப்படியே டிட்டோ தான். Redmi Note 7 Note 7 Pro மாதிரி தான் இருக்கும். டிசைன் எந்த ஒரு வேறுபாடும் கிடையாது. கலரில் மட்டும் ரெட் கலரில் இன்னும் கொஞ்சம் திக்காக நெபுலா ரெட் இருந்துச்சு Note 7 Proவில். அதுலேயும் இன்னும் கொஞ்சம் திக் ரெட் வேரியண்ட்டில் ஒன்று கொடுத்துருக்காங்க. கலர் மட்டும்தான் மாறிருக்கு, மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஸ்னாப்ட்ராகன் 660 அதே Note 7ல் பார்த்த அதே ப்ராசஸர் தான். அண்டர் கிளாக் ஸ்பீடு எதுவுமே பண்ணாமல் ஃபுல் ஃப்ளெஷ்டு ஸ்னாப்ட்ராகன் 660 கொடுத்துருக்காங்க. பேட்ரி, டைப் சி போர்ட், கேமரா பிளேஸ்மெண்ட்டாக இருக்கட்டும், ஸ்பீக்கர், 6.3 inch ஃபுல் ஹெச்டி டிஸ்பிளே, பேக் சைடு கொரில்லா கிளாஸு, ஃப்ரண்ட்லேயும் கொரில்லா கிளாஸ் ப்ரொடெக்ஷன் கொடுக்குறது, மேலே ஐஆர் பிளாஸ்டர் எல்லாமே சேம் தான். கேமரா மட்டும் 48 MP. அப்புறம் எப்படி இது Note 7 Pro காம்படிட்டரா அப்படின்னு கேட்பீங்க. அதான் கிடையாது. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி Redmi Note 7 Pro நம்ம இந்தியாவுக்கு லான்ச் ஆகுது முன்னாடி சைனாவில் ஒரு வேரியண்ட் லான்ச் பண்ணியிருந்தாங்க. நம்ம நினச்சோம் அந்த வேரியண்ட் தான் அப்படியே நம்ம இந்தியாவுக்கும் கொண்டு வராங்க. ஆனால் அதுக்கு அப்படியே ஆட்டோமேட்டிக் டபுள் பூஸ்டர் மாதிரி தான் Note 7 Proவில் 675 14 MP சோனி சென்சார் யூஸ் பண்ணாங்க. ஆனால் சைனாவில் ஸ்னாப்ட்ராகன் 660 2.2 GHz கிளாக் ஸ்பீடில் சோனி அதாவது சாம்சங் சென்சார் யூஸ் பண்ணி 14 MP கொண்டு வந்தாங்க. அந்த இதைத்தான் இப்போ Note 7sன்னு சொல்லி நம்ம இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. இப்போ இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 3GB 32GB வேரியண்ட், 4GB 64GB வேரியண்ட். 3GB 32GB வேரியண்ட் 11,000 ரூபா, அது 13,000 ரூபா. எல்லாமே Note 7 மாதிரி தான் இருக்கும். ஒன்லி 14 MP சாம்சங் சென்சார். இது என்ன சொல்கிறது, ஒரு மாதிரி இப்போ Redmi Note 7 வாங்கினவங்களுக்கு இது கொஞ்சம் மன வருத்தத்தை தான் கொடுக்கும். ஏன் நான் சொல்கிறேன்னா, இப்போ தான் அவங்க ஒரு 10,000 ரூபா பட்ஜெட் வச்சு சரி நம்மளுக்கு இது போதும், Note 7 Pro 14,000 ரூபா, அது 14 MP, சரி இப்போதைக்கு 10,000 ரூபா இருக்கிற காசை வச்சு Note 7 வாங்குவோன்னு வாங்கியிருப்பாங்க. வாங்கி ஒரு 2 மாதத்துலேயே பார்த்தீங்கன்னா 14 MP வச்சு அதே கொஞ்சம் தான் ஒரு 1000 ரூபா வித்தியாசத்தில் 14 MP வரும்போது அவங்களுக்குலாம் ரொம்ப ஏமாற்றமாக தான் இருக்கும். இது எந்த வகையில், அது மட்டும் இல்லாமல் இது ஆஃப்லைன்லேயும் நல்லா இந்த மாதிரி ஆன்லைன் ஃப்ளாஷ் சேல் இல்லாமல் ஆஃப்லைன்லேயும் கண்டினியூஸாக கிடைக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் Vivo V15 Pro அப்புறம் Realme 3 Pro ஸ்க்ராட்ச் டெஸ்ட்டு, பென் டெஸ்ட்டு, வாட்டர் டெஸ்ட்டு எல்லாமே அவங்க லைவ்லேயே பண்ணி காமிச்சிட்டாங்க. இது கொரில்லா கிளாஸ் 5 ப்ரொடக்ஷன் இருக்கனால ஸ்க்ராட்ச் ரெசிஸ்டன்ஸ் நல்லாயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா மற்ற 3 அவங்க கம்பேர் பண்ண 3 டிவைஸுமே பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் பாடி. ஸோ ஸ்க்ராச்சஸ் நிறைய ஏற்பட்டுச்சு. இது கார்னிக் கொரில்லா கிளாஸ் 5 ப்ரொடக்ஷன் இருக்கனால அவ்வளோ சீக்கிரம் ஸ்க்ராச்சஸ் வரல. அது மட்டும் இல்லாமல் இது சேல் என்றைக்கு வருதுன்னு பார்த்தீங்கன்னா 23ஆம் தேதி வர புதன்கிழமை ஃப்ளிப்கார்ட் மற்றும் MI.com, மீ ஸ்டோர் எல்லாத்துலேயும் அவைலபிள் இருக்குன்னு சொல்கிறாங்க. பார்ப்போம் எந்த அளவுக்கு ஃப்ளாக் சேல் இல்லாமல் வருதான்னு பார்ப்போம். அது மட்டும் இல்லாமல் ரெட்மியோட ஃப்ளாக்ஷிப் மொபைலான K20 Pro லான்ச்சிங் டீட்டெயில்ஸ் என்னன்னு தெரிஞ்சிருக்கு. சைனாவில் பார்த்தீங்கன்னா 28ஆம் தேதி இந்த ஃபோனை அஃபிஷியலாக லான்ச் பண்ணுறாங்களாம். மேபி சொல்ல முடியாது, இந்தியாவிலேயே அதே 28ஆம் தேதி லான்ச் பண்ணாலும் பண்ணலாம். ஏன்னா ஏற்கனவே MI இந்தியாவாக இருக்கட்டும், ட்விட்டர் அக்கௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் வருதுன்னு தான் போட்டிருக்காங்க. ஆனால் இந்தியாவில் இப்போதைக்கு லான்ச்சிங் டேட் கன்ஃபார்ம் ஆகலை. அது ஏன்னா இப்போ தான் 7s லான்ச் பண்ண போகிறோம். ஒருவேளை 7s லான்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா K20 Pro லான்ச்சை பற்றி சொல்லலான்றதுனாலும் தெரில. ஆனால் இப்போதைக்கு சைனாவில் 28ஆம் தேதி K20 Pro லான்ச்சிங் டேட் கன்ஃபார்ம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. இந்த ஸ்பெக்கில் தான் Note 7s வரப்போகுது. புதன்கிழமை சேலு. 11,000 ரூபாய்க்கு 3GB RAM 32GB வேரியண்ட், 13,000 ரூபாய்க்கு 4GB RAM 64GB வேரியண்ட். இப்போ 10,000 ரூபா தான் பட்ஜெட் இருக்குன்றவங்க தாராளமாக கூட 1000 ரூபா போட்டு இந்த ஃபோன் வாங்கலாம். 14 MP கிடைக்கும். இப்போ உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், சாம்சங்கோட 14 MP சோனியோட 48 MP கம்பேரிசன் வேணும்னா ரீட்டைல், அதாவது யாராவது ஃப்ரெண்ட்ஸுங்க எப்படி மொபைல் வாங்குவாங்க 7s வாங்கும்போது கன்ஃபார்மாக அதை வாங்கி ஒரு கம்பேரிசன் வீடியோ பண்ணுறேன்.
அது மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.